Hi, hello and welcome to இது உங்கள் How to Write Tamil சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இமேஜஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே அப்ளிகேஷன் தான் பிக்சல் ஆப். ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சல் ஆப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சைஸ் செட் பண்ணிக்கோங்க, இமேஜோட சைஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் செட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் அதை கிளிக் பண்ணி விட்டு 3வது இருக்கக்கூடிய அந்த ஐக்கானுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ நீங்கள் 3வது இருக்கக்கூடிய அந்த ஐக்கானுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்ஸ், அதாவது ஷேப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் எடுத்து மேலே வச்சு விட்டு அதை ஃபுல்லாக, அதாவது அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டு டிக்கைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிக்கைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஃப்ரம் கேலரி கொடுத்து ஃப்ரம் கேலரியிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ். ஸோ நான் பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அந்த இமேஜை நம்ம கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதை ஸ்கொயர் டைப், அதாவது அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த அளவுலேயே செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த லேயர் ஐக்கான் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் அந்த பிளாக் கலர் க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணி விட்ருங்க, அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ பண்ண மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அடுத்ததாக அந்த இமேஜை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து பிளாக் கலரில் வச்சுட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற டிக் ஐக்கானை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான இருக்கும். ஸோ அடுத்து உங்களோட ஃபிலிம் கேலரிக்குள்ளே போயிட்டு இமேஜை கொண்டு வந்துட்டு அந்த இமேஜை நீங்கள் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக்குன்னு இருக்கும். ஸோ அந்த 2 பேக்கை கொடுத்துருங்க. 2 பேக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜஸை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சென்டர் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்டரை ஃபிட் பண்ணிட்டு டிக்கைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்கைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு சில இமேஜஸ் எல்லாத்தோட இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற எல்லா இமேஜுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஜிப் ஃபைலில் இருக்கும். ஸோ அந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரில அப்படின்னா நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வேணா கூட போடுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போன இமேஜுக்கு பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒயிட் கலர் இமேஜ். ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். Thank you for watching all viewers. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.